நாளிலே நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறது இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கின வார்த்தைகள். அதுல இரண்டாவதான வார்த்தை தான், இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய். இந்த வார்த்தை எப்பொழுது சொல்லப்படுகிறது என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டு இப்பொழுது தொங்கிக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது பக்கத்திலே அவருக்கு இடதுபுறம் ஒரு திருடனும் வலது பக்கம் ஒரு திருடனுமாக இரண்டு திருடர்களை சிலுவையிலே அறைந்தார்கள். அப்பொழுது சிலுவையில் அறைந்த போர்ச்சவர்கள் என்று சொல்லி அந்த காவல்காரர்கள் எல்லாரும் இயேசுவை பரிகாசம் பண்ணுகிறார்கள். அந்த சூழ்நிலையிலே பக்கத்திலே அறையப்பட்டிருந்த சிலுவையிலே பக்கத்தில் தொங்கிக் கொண்டிருக்கிற திருடர்களும் இந்த இயேசு கிறிஸ்துவை நிந்திக்கிறார்கள். எப்படி சொல்லுகிறார்கள்? கேலி செய்கிறார்கள். எப்படி சொல்லுகிறார்கள்? அதாவது நீர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி எல்லாரும் சொல்லுகிறார்களே, நீர் அநேகம் குருடர்களை கண்களை திறந்தீராம், செவிடர்களின் செவிகளை திறந்தீராம், வியாதிஸ்தர்களை எல்லாம் சுகமாக்கினீராம். இப்பொழுது நீர்தான் தேவனுடைய குமாரன் என்று சொன்னால் இந்த சிலுவையில் இருந்து இறங்கி வாரும் என்று சொல்லி இந்த காவல்காரர்கள் எல்லாம் சொல்லுகிறார்களே, இதைத்தான் நாங்களும் சொல்லுகிறோம். நீங்களும் இறங்கி வாங்க, எங்களையும் இறக்கி விட்டுருங்க, அதாவது உங்களையும் ரட்சித்துக் கொள்ளுங்க, என்னையும் ரட்சிங்க என்று சொல்லி பக்கத்தில் இருந்த ஒரு திருடன் இவனமாய் கேலி பண்ணுகிறான். அப்பொழுது பக்கத்தில் இருந்த இன்னொரு திருடன் பக்கத்தில் இருந்த அந்த திருடனுக்கு அறிவுரையாக இப்படி சொல்கிறான், நாமோ செய்த தவறுக்காகத்தான் இந்த சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இவர் எந்த குற்றமும் செய்யாத ஒரு மனுஷன், இவர் எல்லாருக்கும் நன்மை செய்தார், ஆனாலும் இவரை சிலுவையில் அடித்திருக்கிறார்கள். இது எல்லாருக்குமே தெரிந்த விஷயம். ஆனால் நீ இப்படி பேசுவது சரியல்ல. அதாவது நாம் செய்த தவறுக்காக நாம் தண்டிக்கப்படுகிறோம், குற்றமற்ற இவர் தண்டிக்கப்படுகிறார் என்று சொல்லுகிறதான ஒரு அறிவுரை கூறுகிறதான ஒரு காரியம் இந்த திருடனிடத்துல இருந்தது. அப்பொழுதுதான் இவன் இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்லுகிறான், நீங்க என்னைக்கு மறித்தீங்கன்னா நீங்க பரலோகத்துக்கு போயிருவீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா அந்த டைம்ல நீங்க என்ன பண்ணுங்க, என்னையும் நினைச்சு கொள்ளுங்க. அந்த பரலோகத்துக்கு வரும்பொழுது திருடனா பரலோகத்துக்கு போக முடியுமா? திருடன் பரலோகத்துக்கு போக முடியுமா? கண்டிப்பா போக முடியாது. ஆனா அவனுக்கு கொடுக்கப்பட்ட கடைசி ஒரு சந்தர்ப்பம் இயேசு கிறிஸ்து பக்கத்திலே இருக்கிறார். அவர்கிட்ட கேட்கிற, ஆண்டவரே இனிமேல் எனக்கு ஒரு சந்தர்ப்பம் இல்ல, நான் சிலுவையில் அடிக்கப்பட்டு விட்டேன், நான் இனி இறங்கி போக முடியாது, இனிமே நான் ரட்சிக்கப்பட முடியாது, இயேசுக்கு உண்மையை பத்தி ரொம்ப அறிய முடியாது. ஆனா இப்ப நான் உங்ககிட்ட டைரக்டாவே சொல்றேன், என்ன சொல்றேன், நீங்க பரலோகத்துக்கு வரும்போது என்னைய நீங்க நினைச்சு கொள்ளுங்க. அந்த திருடன் அவனமாய் சொன்னது நிமித்தமாக தான் இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தை இரண்டாவதாக சிலுவையில் இருந்து சொல்லுகிறார், இன்றைக்கு நீ என்னுடனே கூட